வெல்கம் டு மேக்ஸ் கிளாஸ். என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையில் எடுத்துக்காட்டு 2.43 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.42 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஒரு பெருக்கு தொடர்வரிசையின் 4வது உறுப்பு 8/9 மற்றும் 7வது உறுப்பு 64/243 எனில் அந்த பெருக்கு தொடர்வரிசையை காண்க. 4வது உறுப்பும் 7வது உறுப்பும் கொடுத்துருக்காங்க. அப்போ 4வது உறுப்புனா டி 4 = 8/9. இது எப்படி எழுதலாம்னா T4 AR3 8/9. இதை எப்படி எழுதலாம்? இதை ஒன்றுன்னு வச்சுக்குவோம். T7 = 64/243 AR⁴ இங்கே 7 இங்கே 6 = 64/243. இது 2. ஓகேவா? இப்போ 2ஆல் நம்ம 1 வகுக்க போகிறோம். 2வது ஈக்குவேஷனை 1ஆல் வகுக்க போகிறோம். AR⁴ இந்த ஏயும் கேன்சல் பண்ணிடலாம். = 64/243 8/9. ஓகேவா? இது ஏயும் கேன்சல் ஆகிடலாம். R³ R³ கேன்சல் ஆகிரும். இதை 8 அடித்தோம்னா 8 × 64. 9ஆல் அடித்தோம்னா 27. மீதி இருக்கிறது என்னென்னா 8/27. R³ = 8/27. இந்த இதை ஸ்கியூப் எடுத்தோம்னா 2/3 வரும். R வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து A வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால ஏ இப்போ R³ வேல்யூ ஆரோட வேல்யூ இந்த இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். A × 2/3 = 8/9. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணோம்னா ஏ வேல்யூ நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஏ வேல்யூ 3ன்னு கிடைக்கும். A = 2/3 ஸ்கியூப் 8/9. இப்போ இதை ஸ்கியூப் பண்ணோம்னா 8/27 = 8/9. இந்த 8/27 இங்கிட்ட வரும்போது தலைகீழில் வரும். 8/9 × 27/8. இந்த 8 கேன்சல் பண்ணிடலாம். 9 27 அடித்தோம்னா 3. இப்போ A = 3. இப்போ பெருக்கு தொடர் வரிசையோட பொது வடிவம். பெருக்கு தொடர் வரிசையோட பொது வடிவம் நமக்கு தெரியும். அதை எடுத்து எழுதணும். பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் = AR² போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஏவோட வேல்யூ என்னது 3. ஆரோட வேல்யூ என்னது 2/3. 3 × 2/3 இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து ஏவோட வேல்யூ என்னது 3. 2/3 ஸ்கொயர். 2/3 ஸ்கொயர் பண்ணோம்னா 4/9. இதை அடித்தோம்னா 3ஆல் அடித்தோம்னா 3 9. அப்படியே போயிட்டே இருக்கும். 3 2 4/3 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.